அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கனவு யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் கூட ஜாயின் ஆகுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி டே 1. நம்ம எப்படி தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆக்சுவலி தமிழில் நான் சொன்னது 63 யூனிட்ஸ். ஓகேவா? அந்த 63 யூனிட்ஸையும் நம்ம 63 நாளில் கம்பல்சரி முடிச்சே ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதை தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ டிஎன்பிசியில் புக் வைஸாக படிக்கிறத விட இலக்கணத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் 100ல் 75 சம்திங் வரைக்கும் வந்துடுது. ஓகேவா? மேக்ஸிமம் 60-50 கூட வந்துடும். ஓகேவா? மற்றது தான் தேரிட்டிக்காக இருக்குது. அதனால் நம்ம இலக்கணத்துக்கு நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஓகேவா? டெய்லிக்கும் நம்ம ஒரு இயல் முடிக்க போகிறோம். ஒரு இயல் முடிச்சுட்டு இலக்கணம் சம்மந்தமான எல்லா டாப்பிக்கும், அதாவது சிலபஸ் வைஸாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டிஎன்பிசி படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கனாம்னான்னு போய் தேடாமல் டிஎன்பிசி என்ன படிக்க போகிறீங்க, குரூப் 2 படிக்க போகிறீங்களா, குரூப் 4 படிக்க போகிறீங்களா, இல்லை குரூப் 1 படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சிலபஸை முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ குரூப் 4க்கான சிலபஸ் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். ஓகேவா? குரூப் 4ல் தமிழில் 100 மார்க், 100 கொஸ்டின். ஓகேவா? 100 மார்க் இல்லை, 100 கொஸ்டின். ஓகேவா? அந்த 100 கொஸ்டினில் புக்கையும் நம்ம ஃபுல்லாக படிக்கணும். இலக்கணம் பேஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சிலபஸில் லைன் பை லைனாக இலக்கணத்தை எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஷெடியூலும் போட்டு தரப்போகிறேன். ஷெடியூல் நான் எப்படின்னா சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு 1 hour இல்லைனா 2 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே தாராளமாக கண்டிப்பாக தமிழை நம்ம தெரவாக படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா இன்னும் 1 monthல எக்ஸாம் வரப்போகுது. நான் இந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி நான் இப்போ இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோஸ் போடல. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும். ஒரு மாதத்தில் படித்து வாங்கிடலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அதில் படிக்கிறதுக்கே நிறையா இருக்குது. ஒரு மாதத்தில் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக படித்து பாஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக படித்து முடிக்க முடியாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். நான் இப்பொழுதைக்கு ஓகே இந்த எக்ஸாம் ஓகே நம்ம போய் அட்டென்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கற்றுப்போம். நம்மளோட திறமையே கொஞ்சம் கற்றுப்போம். எந்த அளவுக்கு நம்மளால் கொஸ்டின்ஸ் அடிக்க முடியுது, எவ்வளோ தூரம் நம்மளால் அதில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கற்றுப்போம். ஓகேவா? இப்போ நான் லைன் பை லைனாக நான் தமிழ் தெரவாக படிக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது டக்குன்னு அடிக்க முடியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போய் அங்கே உட்காந்துட்டு இதுக்கு இது ஆன்சரா ஒத்தையாராட்டையாக போட்டுட்டு இருக்கக்கூடாது. நம்ம தெரவாக படிக்கணும். கொஸ்டினை பார்த்தா இதுக்கு இதாண்டா ஆன்சர் அப்படிங்கிற பதில் நம்ம சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். ஓகேவா? நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போவோம். எப்படி படிக்கணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படியா நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்களாவே படிங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி படிக்க தோணும் அப்படின்னா, நான் 63 யூனிட் சொல்லியிருந்தேன்னா அந்த 63 யூனிட்டையும் 63 நாளுக்குள்ளே முடிக்கணும். ஒரு புக்கை நம்ம ஒரு 9 நாளுக்குள்ளே தாராளமாக முடிச்சிடலாம். ஏன்னா 10th புக்காக இருந்தாலும் சரி, 9th புக்காக இருந்தாலும் சரி, 8th 7th புக்காக இருந்தாலும் சரி, நம்ம அதாவது ஒரு புக்குமே 9 நாள் நான் சொல்கிறேன் தெளிவாக படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஒரு நாளில் எவ்வளவோ டைம் இருக்குது. அதுக்குள்ளே தாராளமாக நம்மளால் படித்து முடிக்க முடியும். தெளிவாக கண்ணாப்னான்னு போட்டுட்டு ஒரு புக்கை ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறது அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு வேணாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிப்போம். ஓகேவா? இப்போ இன்றைக்கி டே 1 இயல் 1. நான் 10th புக்கு தான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். ஏன் 10th எடுத்திருக்கேன் அப்படின்னா 10thலேருந்து நம்ம போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எல்லாருமே 6thலேருந்து தான் போவாங்க. ஆனால் நான் 10thலேருந்து தான் போவேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம 10th புக்கே நம்ம முடிச்சிட்டோமா ஓகே அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பூஸ்டிக்காக இருக்கும். 6th 7thலாம் ஈஸியாக முடிச்சிடலாம் அதெல்லாம். அதனால் நம்ம 10thலேருந்து போவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 10th இயல் 1. இயல் 1 அன்னை மொழியே தமிழ் சொல் வளம் இரட்டுற மொழிதல் உரைநடையின் அணி நலன்கள் எழுத்து சொல். ஓகேவா?
இந்த 1 2 3 4 5 லெசனை மட்டும் இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே தரவாக படிங்க. காலையில் 1 டைம் ரிவிஷன் பண்ணுங்கள், மதியானம் 1 டைம் சும்மா எடுத்து ஒரு டைம் பாருங்கள். ஈவினிங் இதில் எத்தனையோ டெஸ்ட்டஸ் இருக்குது, ஓகேவா? இயல் வைஸாகவே டெஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு இயலில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் டெஸ்ட் எடுத்து அடிங்க. இல்லைனா நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு 50 கொஸ்டின் கிட்ட நானே சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் ஆன்சரும் சொல்கிறேன், 2 பேரும் சேர்ந்து படிப்போம், ஓகேவா? ஏன்னா அன்னை மொழியே அப்படிங்கிறது வந்து பெருஞ்சித்திரனார் எழுதியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 2 பக்கம் தான், இந்த 2 பக்கத்தை தாராளமாக தரவாக படிச்சிடலாம், ஓகேவா? அடுத்தது தமிழ் சொல் வளம். இங்கே ஒரு பக்கம் 2 3 4 5 பக்கம்தான், ஓகேவா? தாராளமாக படிச்சிடலாம். அங்கே ஒரு 2 இங்கே ஒரு 5 7. இரட்டுறது மொழிதல், ஓகேவா? இது ஒரு செயல், இது வந்து 1 2 பக்கம் தான். அங்கே ஒரு 7 இங்கே ஒரு 2 9 பக்கம். அடுத்தது வந்து இது என்னது? உரைநடையின் அணி நலன்கள், ஓகேவா? இது வந்து கதை தான், விரிவானம். இதில் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்காது, ஏதாவது 1 2 தான் இருக்கும். ஆனால் பின்னாடி யார் எழுதுனாங்க, அவர் என்னென்ன கதையெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படி இந்த லைன் வந்து கொஞ்சம் தரவாக நம்ம படிச்சுக்கணும், ஓகேவா? அடுத்தது வந்து எழுத்தும் சொல்லும். இதுதான் நம்ம வந்து டிஎன்பிசி சிலபஸில் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக், எழுத்தும் சொல்லும். இதை வந்து நம்ம தெளிவாக படிப்போம், ஓகேவா? இதை வந்து நான் அப்படியே லைன் பை லைனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் கொஸ்டினும் கேட்குறேன். நீங்கள் வந்து நான் இப்போ சொன்னதை தரவாக படிச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் ஏன் இந்த டாபிக் இப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு 4 பக்கம் தான், 2 பக்கம் தான் இருக்கும். மொத்தமாகவே ஒரு 20-25 பக்கம் தான், அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலேலாம் இல்லவே இல்லை. இந்த 25 பக்கத்தை ஒரு நாளில் தாராளமாக படிக்கலாம். எவ்வளோ நம்ம எஃபெக்ட் போட்டாலும் ஒரு நாளில் தாராளமாக முடிச்சிடலாம். ஒரு யூனிட் நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தாராளமாக படிச்சிடணும். அந்த அளவுக்கு தரவாக இருக்கணும், ஓகேவா? அடுத்தது இலக்கணம் சொன்னேன்னா, இலக்கணத்தில் வந்து சிலபஸ் வைஸாக தான் நம்ம எப்பொழுதுமே படிக்கணும், ஓகேவா? சிலபஸ் இல்லாமல் ஏனோதானோ நம்ம படிக்கும்போது நம்ம அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. நான் இப்போ வந்து புக் வைஸாக சொன்னேன், ஒரு இயல் படிக்கிறோம், 63 நாளில் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்கே நம்ம முடிக்க போகிறோம், ஓகேவா? இப்போ ஒரு இயல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு வந்து எழுத்து சொல். இதுலேருந்து 25 கொஷின் கேட்குறாங்க. எழுத்து சொல் அப்படிங்கிறதுலே மட்டுமே வந்து 25 கொஷின் கேட்குறாங்க, ஓகேவா? அந்த 25 கொஷினையும் நம்ம வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தான், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, இனவெழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை, இந்த லகர வரிசை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சும்மா 1 டைம் நிறைய பிடிஎஃப் இருக்குது. இப்போ தாராளமாக நீங்கள் எந்த டெலகிராம்குள்ளே போனாலுமே நிறைய பிடிஎஃப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த லைன்லாம் நீங்கள் அகாடமி போயிட்டுருக்கீங்க, அங்கே எப்படிலாம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே ரெஃபர் பண்ணி நீங்களே இதை படிங்க. இது வந்து என்கிட்ட இருக்கிற நோட்ஸ் வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? இது இலக்கணம் டெய்லியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும், டெஸ்ட்டு போட்டே ஆகணும். நான் கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சரையும் நானே சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி நான் இப்போ சொன்ன இந்த ஒரு இயல் இதில் இருக்கிற இலக்கணம், ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு லைன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், 6th to 12th வரைக்கும் உள்ள பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாமே வந்து நெட்லேயே கொடுக்குறாங்க, ஓகேவா? உங்கள் புக்கில் இருக்கிறதே நீங்கள் எடுத்து படிங்க, எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிங்க. இதில் எல்லாம் நிறையா எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு ஓகே, இதுலலாம் நிறையா வேர்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? இந்த இதுலலாம் வந்து நிறையா வந்து பேராகிராஃபாக இருக்கும், அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு இந்த இதில் வந்து என்ன படிப்போம்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக ஃபுல்லாக பாருங்கள். சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, இந்த 4 டாப்பிக்கை மட்டும் இன்றைக்கி படிப்போம். நம்ம வந்து கம்மியாகவே போவோம், அவசரப்பட்டு ஏனோ தானோன்னு படிச்சுட்டு அங்கே அதாவது இங்கே பாதிக்கால் அங்கே பாதிக்கால் அப்படி வைக்க வேணாம். பொறுமையாக படிப்போம், பொறுமையாக படித்தாலும் தெளிவாக படிக்கணும், ஓகேவா? இந்த இலக்கணத்தில் இந்த 4 டாபிக் இன்றைக்கி முடிச்சிடுவோம், ஓகேவா? அடுத்தது வந்து திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்பல்சரி திருக்குறள்லேருந்து கொஷின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு திருக்குறள் இப்போ தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா, திருக்குறள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்கன்னா, யார் எழுதுனாங்க, எப்போ எழுதுனாங்க? திருவள்ளுவர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னென்ன எழுதுனாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எப்படின்னா நூல்வெளி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும், ஓகேவா? நூல்வெளி படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நூல்வெளியிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க திருக்குறள் சம்மந்தமானது. அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இதில் வந்து ஒரு சில திருக்குறள் கேட்குறாங்க. ஆனால் இது இல்லாமல் நான் உங்களுக்கு தனியாகவே நான் வந்து எழுதி
சொல் பொருள்லேருந்து எல்லாத்தையுமே எழுதி நான் காட்டுறேன். நம்ம இன்றைக்கி வந்து பொறையுடைமை படிப்போம். ஓகேவா? திருக்குறளில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பொறையுடைமை படிப்போம். அடுத்தது அறநூல். அறநூலில் வந்து நம்ம வந்து நாலடியார் படிப்போம். ஓகேவா? ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு போவோம். அப்போ தான் நமக்கும் ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறையா படித்து இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதனால் நாலடியார் படிப்போம். நான் இப்படி சொல்கிற ஆர்டர்லேயே நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே போதும், தாராளமாக 95 மார்க்குக்கு மேலே தாராளமாக எடுக்கலாம் தமிழில். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறோன்னா 10th புக்லேருந்து ஒரே ஒரு இயல், இந்த அன்னை மொழி, தமிழ் சொல் வளம், இருட்டுற மொழிதல், அடுத்தது வந்து அணிகலன்கள், அப்புறம் எழுத்து சொல். இந்த 4 லெசன் தான் இருக்குது. 5 லெசன் இருக்குது. இலக்கணத்தில் வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு. இதுலேருந்து கொஷின் கேட்டால் நம்ம தாராளமாக அடிச்சே ஆகணும். அதே மாதிரி பொறையுடைமையில் வந்து 10 திருக்குறள் இருக்கும். அந்த 10 திருக்குறளையும் நம்ம போட்டு சொல்கிறேன். அடுத்தது வந்து அறநூல், நாலடியார். இன்றைக்கி ஓவராக பேசிகிட்டு இருந்தோன்னே ஒரு மாதிரி ரோல் ஆகுது வாய். நாலடியார். ஓகேவா? இதை தாராளமாக நம்ம இன்றைக்கி தாராளமாக முடிக்கணும். முடிச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் படிச்சுட்டே இருங்க. நான் வந்து இதை வந்து படிக்கிற மாதிரி நான் வீடியோ போடுறேன். இல்லைனாலுமே ஈவினிங் வந்து ஒரு 50 கொஸ்டின் நான் இதுலேருந்து கேட்குறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக படிங்க. டைம் இருக்கும்போது படிச்சுட்டே இருங்க. படிக்காமல் மட்டும் இருக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ.